ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்திற்கு வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என் இனிய இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மெயினாக இந்த ஓடிடி தளத்தை அவர் தான் சொன்னார், அன்பு செழியன் சார் தான் உலக அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் இணையதள நிபுணர்களுக்கும் நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்தை வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அப்புறம் மேடையில் பேசும்போது முதல்ல பேசிடணும், ஏன்னா நாம் என்னென்ன நினைக்கணுமோ பேசணும்னு அது எல்லாருமே பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு காட்டிட்டார், தான் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஓடிடி தளத்தை அப்படியே பிரித்து மேஞ்சி இப்படியே அறிவார்த்தமாக பேசுனது அருண்காந்த். நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியல, நிறைய என்ன ஓடிடியில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவ்வளோ விஷயத்தையும் அவர் அவ்வளோ அழகாக சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, பாவம் இவர் சொன்னார், உங்கள் முகத்துலலாம் தெரியுது நாம் எப்படி வெற்றி அடைய போகிறோன்னு. அவர் பார்த்தாரு, எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயோ வீட்டுக்கு போகணுமே, பஸ் இருக்குமா, பஸ் இருக்காதா, அங்கே சாப்பாடு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த ஓடிடி தளம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும். ஏன்னா இப்போ இவங்க பேசியிருக்கிறது, இவங்களுடைய இது ஒரு பிரச்சாரத்தோடு முடியாமல் கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கணும். யாரோ ஒரு பெரிய படம் வந்துச்சு, ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சு, பெரிய தயாரிப்பாளர்கள் படம் வந்துச்சு, உடனே மாறிடுறாங்க. முதல்ல ஒவ்வொரு ஓடிடித்தளம் ஆரம்பிக்கும் போதும் இப்படித்தான் ஆரம்பித்தாங்க. சிறுபட முதலீட்டாளர், சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக தானே ஆரம்பித்தது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஆனால் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெரிய வேலை, பெரிய இதுன்னும் போது மாற ஆரம்பித்து எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு 5-6 ஓடிடி தளங்கள் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம கிட்ட இருக்காங்க, கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கிட்டே இருக்கணும். சிறுபடத்தை மட்டும்தான் வாங்குவேன், பெரிய படம் வந்தால் கூட வாங்க மாட்டேன் என்று இந்த பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்ட இதை ஃபாலோ பண்ணணும். கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் அன்பு செழியன் அவர்கள். அதுக்காக நான் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். ஸோ அடுத்ததாக இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்வாழ்ப்பை வழங்கிய அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அரங்கம் நிறைய அமைந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு செழியன் அவர்களை பற்றி ஒரு ஏவி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதில் அவருடைய முகத்தை மறைச்சிட்டு எல்லாருடைய முகத்தையும் நம்ம ஒட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லோரும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நீங்களாக டீ கடை வச்சுருந்தீங்க, நாங்கள் அது கூட இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் சினிமாவுக்கு வந்தோம். நம்ம அருண்காந்த் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக அந்த ஓடிடியை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. உண்மையிலே என்ன நமக்கு தோணுதுன்னா, ஒருத்தர் ஓடிடிக்கு போய் தன்னுடைய படத்தை ஃப்ரீயாக போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு ஆசையில் நம்ம பண்ணிடுறோம், ஒரு ஆசையில் நடிக்கணும்னு வந்துடுறோம், ஒரு ஆசையில் நடிக்கிறோம். அதுக்காக வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த தொகையை நம்ம அதில் செலவு பண்ணுறோம். என்னட்ட ஒரு நண்பர் வந்தார், ரொம்ப முன்னாடி நான் பேரை சொல்லக்கூடாது, சார் என்ன தெரியுதா அப்படின்னாரு. நம்ம எப்போதும் தெரியலனாலும் டக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்த மாதிரி இருக்குது சார், கரெக்டாக பிடிக்க முடியல அப்படின்னு. சார் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு வந்தேன் சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் சினிமாவில் காசே வராது சார், நீங்கள் எப்படி சார் இதில் போராடி ஜெயிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் போய் நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, வந்த பிறகு சினிமாவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க சார். நான் இன்றைக்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் சார்னாரு. ஸோ கேட்ட போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா, பெரிய விஷயம். ஆமாம் சார், நான் துபாயில் போய் ஒர்க் பண்ணி, ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த சினிமா ஆசை விடல சார். இதுதான் சினிமா, அந்த சினிமா ஆசை எனக்கு விடல சார். இப்போ நான்
படம் பண்ணுறதுக்கு தோதா வந்திருக்கேன் சார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னாரு. அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி, ஏன்னா முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன், அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் சார்னாரு. சரி சார், பார்க்கலாம் சார், என்ன மாதிரி கதை சார் அப்படின்னாரு. ஒரு ஃபைலை எடுத்தாருங்க, நம்ப மாட்டீங்க, தட்டுறாரு. நம்ம இந்த படங்கள்லாம் தூசியை போட்டு தட்டுவோம், தூசி பறக்கும். உண்மையிலே அந்த ஃபைல்லேருந்து தூசி பறக்குது. இந்த கதையை தான் சார் நான் அப்போ உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்னாரு. எத்தனை ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு கதையை இப்போ எடுத்துகிட்டு வந்து உள்ள திறந்தா இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் உடையும், பேப்பர் உடையும். பார்த்துருக்கீங்களா? ஃபைலில் நம்மள்ட்ட எல்லார்ட்டையுமே இருக்குமா இந்த மாதிரி கதைகள் தான் நிறையா. பேப்பரை திருப்பும் போது உடையுது. சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னாரு. சார் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காப்பி எடுங்க, அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு. உடஞ்சிடக்கூடாது கதைன்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சினிமா என்பது அப்படிப்பட்ட ஒரு தாகம். அதான் அது ஒருத்தரை பிடிச்சிடுச்சின்னு வருங்களேன், விடவே விடாது, விடவே விடாது. நீங்கள் எங்கே போனாலும், எங்கே சுற்றினாலும், எங்கே வந்தாலும் சினிமாவுக்கு தான் வரும் கடைசியாக. நம்ம அன்பு செல்வன் சார் சொன்னார்ல, ஒரு கவிஞன் காத்திருக்கிறான்னு. இன்னைக்கும் அந்த கவிஞன் காத்துட்டு தானே இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிஞர் காத்துட்டு தான் இருக்காரு. அவர் சாதிக்க வந்தார்ல நடிகனா, நம்ம எல்லாரும் தான் கொண்டுட்டு வரணும் அவரை நடிகன் ஆக்கணும். ஏன்னா நம்மளை பற்றி அவர் சிந்திக்கிறாரு, அவரை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆர்கே சினிமாஸோட ஓடிடி தளம், ஓடிடி என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அந்த 3 நாளுங்கிறது வந்து குறைவாக தான் எனக்கு பட்டுது. தியேட்டரில் கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டாக. அதாவது அதைத்தான் சொல்ல வரேன். எப்படியாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த படத்தில் காசே வர வேணாம் சார், என் காசு போனால் பரவாயில்ல சார், என் படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடணும் சார் அப்படின்வாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன ஒரு ஆசையோட, என்ன ஒரு தாகத்தோட அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. அது ரைட்டு தப்புங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஆனாலும் அந்த படத்தை வந்து இன்றைக்கி சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக படத்தை எடுத்துடுறாங்க. ஏன்னா சின்ன சின்ன கேமரா, இன்னும் மொபைல் கேமராவில் வந்து படம் எடுக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கான பரிசு வழங்கக்கூடிய போட்டியெல்லாம் நடத்தி மொபைல் கேமராவில் எடுத்த படத்துக்குன்னே தனி விழா நடத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுக்கிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை வெளியே கொண்டு வரதற்கு மிக ரொம்ப கடினம். அதற்கு அன்பண்ண மாதிரி ஆட்கள் வந்து இந்த அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்காருங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் அவரை பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு செல்வன் சார் இந்த சங்கத்தை ஆரம்பித்த அன்னையிலேருந்து அப்பப்போ நான் கேள்விப்படுற ஒரு விஷயம், அது அண்ணன்ட்ட மேடையில் வச்சுக்கிட்டே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நின்றுடுவாருங்க. பலர் சொல்லியிருக்காங்க, என்னங்க பண்ண போகிறீங்க, என்னமோ பிரச்சனைன்றீங்க அப்படின்னு. இல்லை, நான் அன்பண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், வரேன்ட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய வேகத்தை பற்றி சொன்னாங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேகம் இருப்பதால் தான் அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். அதனால் வேகத்தை விட்டுறாதீங்க, நான் உங்கள் வேகம் தேவை. அம்மாவையும் வச்சுக்கிட்டு சொல்கிறேன், வேகம் தேவை, அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அற்புதமான ஒரு மனிதர், போராட்ட குணம். அதாவது போராட்டம்ங்கிறது தேவையான ஒரு விஷயம். அந்த போராட்டத்தில் அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்காக இப்படி ஒரு, அதாவது என் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் படத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஓடிடி தளத்தின் மூலமாக வழங்கி இருக்கிறார். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இதுக்கு உதவி பண்ணுறோமோ அந்த உதவியில் தான் இந்த ஓடிடி தளம் எழுந்து நிற்க வேண்டும். ஓவர் த டாப்புங்கிறது இது ஓவர் த டாப்னு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஓடிடியாக அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணல, அது வேறு. உங்கள் ஃபோன் நம்பரை நான் பார்த்துருவேன்னாரு. அவர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. சார் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னார், போட்ட உடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார்னு. அந்த மாதிரி நிச்சயமாக இதற்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா வந்து சின்ன சினிமாவை பற்றி பேசிட்டு போகிறது சுலபம். அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் திரு அன்பண்ணன் அவர்கள். அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே துணையாக இருப்போம். உங்கள் வேகத்தை குறைச்சிக்காதீங்க. நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய புதிய சிந்தனைகளுக்கு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருங்க. நாங்கள் எல்லோரும் என்றைக்கும் துணையாக இருப்போம்னு கூறி
உங்களுடைய இந்த ஓடிடி தளம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு தளமாக வர வேண்டும், அதிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அது அண்ணன் வந்து சிந்தனா சொன்னார், பெரிய படத்தை சின்ன படத்தில் விட்டுட்டு பெரிய படத்தை வாங்கிறாங்கன்னு. நான் பெரிய படத்தை ஒரு காலமும் நான் அதை நினச்சி கூட பார்த்ததில்லை. காரணம் என்னென்னா, அவங்களை வேணும். நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். எந்த காலத்துலையும் பெரிய படத்தை வாங்க மாட்டேன். நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாக வந்து உங்கள் படத்தை வாங்கி போட்டு நீ ஜெயிச்சது அப்புறம் தான் அவனுங்களாம் வந்து சார் என் படத்தை போடுங்கன்னா வந்தால் சேரிக்கல வா, இல்லை இந்த பக்கம் வராது சொல்லுவது தவிர எவனுடையும் 10 காசு கொடுத்து படம் வாங்க மாட்டேன். நன்றி. ஸோ அடுத்ததாக விநியோகஸ்தர் ஜெனிஸ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். யாருக்குமே ஷீல்டு சொல்லியிருக்கோம், யாருமே வந்து போயிடாதீங்க. தயாரிப்பாளர்லாம் 10 பேரை கூப்பிடுவோம். டக்குன்னு பேர் சொல்லும்போல வந்துடணும். நிர்வாகிக்கு இப்போ ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லைனாக வந்து எல்லாருமே. அப்புறம் மெயினான சொல்லலை, நான் வந்து இப்போ மொத்தம் அத்தனை பேருக்குமே நம்ம சங்கத்தில் ஜெயித்தவங்க தோற்றவங்க எல்லாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போ சென்சார் பண்ணீங்களோ அப்போயே நீங்கள் வந்து ப்ரொடியூசராக செல்லுக்கு ஒரு 2 மூலியமாக ஒரு அங்கீகாரம் பட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் நம்பர் 1 ப்ரொடியூசர். அது ரிலீஸ் வந்துச்சு பண்ணலைங்களே. நீங்கள் என்றைக்கு வந்து படம் எடுத்து சென்சார் பண்ணி இது வரைக்கும் எத்தனையோ லட்சம் படம் இன்னும் சென்சார் பண்ண முடியாமலாம் செத்துலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டிங்கிற ஒரு கனவோடு வந்ததை நான் நிறைவேற்றினதான் அந்த ஷீல்டு கொடுக்குறேன். அதுமாதிரி நடிகராக வந்து அத்தனை பேர் என்றைக்கா ஜெயிப்புங்கிறத அவங்களுக்கு ஷீல்டு கொடுக்குறேன். என்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு கேமராமேன் ஆகணும்னு நினச்சி வந்தீங்களோ அதுக்கெல்லாம் நான் உங்களை அவார்டு கொடுக்கணுங்கிறது தான் இந்த சங்கத்தோட நிர்வாகம். என்னென்னா, உங்களை என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஷீல்டை கொடுத்து இனிமே நம்ம ஜெயிப்போம் வரணுங்கிறத தான் இந்த ஷீல்டை கொடுக்கணும். தவிர வேறு உங்களுக்காக எதை நான் கொடுக்கணும், ஏதோ பேருக்கு இந்த சங்கம் இருக்குது அப்படின்லாம் நான் கொடுக்கல. நீங்கள் ஜெயிக்கிறீங்கிறது தான் அந்த ஷீல்டு. நீங்கள் இதை வாங்கின உடனே உங்களுக்கு பொருட்களை வாங்கி நான் அந்த மனப்பூர்வமாக என் வாயால் உங்களை வாழ்த்துறேன். இந்த ஷீல்டு வாங்குற ஒவ்வொருத்தரும் அடுத்து படம் பண்ணி மீண்டும் இதே பிரசாத்தில் அப்படி நீங்கள் அவார்டு வாங்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் படிப்பாங்க, டக்குன்னு எல்லாம் பேரை கேட்டு வந்துடுங்க, லேட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே சார்லாம் டக்குன்னு போகணும். மணி ஆச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் பிபி சுகர் நிறைய பேருக்கு இருக்குது. அதையும் பார்த்துட்டு டக்குன்னு வந்துருங்க. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருமைப்படுத்திய ஊமை விழிகள், உழவன் மகன் போன்ற படங்களை எடுத்த அரவிந்த்ராஜ் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஏ சந்தேசருடைய பாசறையில் வளர்ந்து விஜயகாந்துக்கு புதிய ஒரு பரிமாணத்தை கொடுத்த பூந்தோட்ட காவல்காரனுடைய டைரக்டர் திரு செந்தில்நாதன் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஆர்கே சினிமாஸுடைய நிறுவனர் தலைவர் எங்களுடைய அன்பு அண்ணன் அன்புச்செழியன் சார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டார். 2 நிமிஷம் தான் நீ பேசணும்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல என்னென்னா, நான் வந்து தமிழ்நாடு அதாவது திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கேன், சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நம்மளுடைய யூனியன்லேருந்து யாருன்னா சென்சார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸோ உங்களுக்கு எதனா ஒரு சந்தேகங்கள் எதனா வந்ததுன்னா நீங்கள் அண்ணன் மூலம் என்னை அணுகலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட 250 சிறு படங்கள் இன்னைக்கு வரையும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ மணிரத்னங்கள் இருக்கிறாங்க, அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ ரஜினிகாந்த் இருக்கிறாங்க, அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ பிசி ஸ்ரீராம் இருக்காங்க, அந்த சிறிய படத்துக்குள்ள எத்தனையோ அனிருத் போன்ற இசையமைப்பாளர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க, படத்தை எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 99.9% வந்து நம்ம வந்து கடலை தாண்டிட்டோம். 1% ரிலீஸுன்னு தெரிஞ்சு அவங்க திறமை வெளியே தெரிஞ்சாதான் அடுத்த படத்தை நோக்கி அவங்க நகர முடியும். அந்த மாதிரி 250லேருந்து 300 படங்கள் தமிழ்நாட்டில் முடங்கி இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஒரு விடிவெளியாக தான் இந்த ஓடிடி தளம், மார்க்கெட் ஓடிடி தளம். இது எவ்வளோ பெரிய சாதனை, தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திறமையாளர்கள் வந்து இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது தான் இன்றைக்கி பெரிய பணியாக. இங்கே நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். படம் எடுக்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி சூப்பராக சொன்னார் அண்ணா, அந்த ஒட்டின பசை கூட கிடைக்கலங்க. அது உண்மை. ஒட்டின அந்த போஸ்டர் பசைக்கான காசு கூட எங்களுக்கு கிடைக்கல.
அதனால் ஒரே ஒரு விஷயத்தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திறமையானவர்களுக்காக தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலம் பல திறமையானவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறார். அதற்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய எல்லா மெம்பரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும், அண்ணனை பற்றி மேடையில் பேசுவதற்கான ஒரு நிகழ்வையும் கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்களுக்கும், இந்த ஓடிடியை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற உங்களுக்கும் என்னுடைய மிக பெருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா நடப்பதற்கு அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணனுடைய சக ஊழியர்களும் PRO சித்திக் சாரை சொல்லணும். அவர் அண்ணன் கூட ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணுறாரு. அவருக்கும் என்னுடைய நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.